Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை யாபேசின் ஜெபம். வேதாகமத்துல யாபேஸ்னு ஒரு நபர் இருக்காருங்க. யாபேஸ் என்றால் துக்கத்தின் மகன் என்று அர்த்தம். அது யார் பேர் வைக்கணும்? அவங்க தாயே வைக்கிறாங்க. எப்படின்னா, நான் துக்கத்தோடே அவனை பெற்று என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். பெத்த தாயே அவனுக்கு துக்கத்தின் மகன் சொல்லி பேர் வைக்கிறாங்க. ஆனா வாழ்க்கை எப்படி மாறுதுன்னா, ஒரே ஒரு ஜெபம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஒரே ஒரு ஜெபம் தாங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் வேண்டிக் கொண்டால் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அறினார். ஒரே ஜெபம் தான். அதுக்கப்புறம் யாபேஸோட பேரு வேற எங்கேயுமே இருக்காது. எப்படிப்பட்ட ஜெபம்னா, முதல்ல ஆசீர்வாதம். தேவரீர் முதல்ல ஆசீர்வதிங்க, அடுத்து என் எல்லையை பெரிதாக்குங்க, அடுத்த 3வது பாத்தீங்கன்னா உமது கரம் என்னோடு இருக்கணும், தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி காத்தருளும் சொல்லி அவ்வளவு ஒரு கருத்தா ஜெபம் பண்றான். அந்த வசனத்திலே அந்த அதிகாரம் முடியறதுக்குள்ள அந்த வசனம் முடியறதுக்குள்ளேயே அவன் வேண்டிக் கொண்டே தேவன் அறினார். இன்னைக்கு கர்த்தரோட பேசிக் கொண்டிருக்காருங்க. கர்த்தர் சமூகத்துல அமர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் ஆம் என்றும் ஆமை என்று இன்னைக்கே பதிலளிக்க போறாரு. உடனே பதிலளிக்க போறாரு. அந்த ஜெபம் எப்படிப்பட்டதுன்னா, பிற்காலத்துல தேவன் ஆசீர்வதித்து அவன் பேர்ல மிகப்பெரிய பட்டணமே உருவாகிறவர்களுக்கு யாபேஸ் பட்டணத்தான்னு சொல்லி வசனம் வருது இல்லையா, அந்த பிரகாரமாக அவன் பேர்ல மிகப்பெரிய பட்டணமே உருவாகிறவர்களுக்கு கர்த்தரனை பழகி பெருக செய்தாராம். முதல்ல ஆசீர்வாதம், அடுத்து எல்லையை பெரிதாக்குறாரு, அடுத்து கர்த்தரோட கரவனோட வந்து தீங்கின துக்கப்படுத்தாத ஆசீர்வாதம் வருது, எல்லையை பெரிதாக்குறாரு, சந்தோஷம் வருது, சமாதானம் வருது, அது மட்டும் இல்லாம துக்க பாதுகாப்பு வருது. இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் அன்னைக்கு யாபேஸ் கொடுத்த இன்றைக்கு உங்களோட கொடுக்க போறாரு. நீங்களும் அந்த யாபேஸ் ஜெபத்தை நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு என்னை விலக்கி காத்தலோடு வேண்டிக் கொள்ளுங்க. கர்த்தர் இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை, ஒரே வசனத்தை கொடுத்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு உங்களுக்கு தரப்போறாரு. நீங்க வேண்டிக் கொள்வதை கர்த்தர் அருள் செய்ய போகிறாரு. விசுவாசத்தோடு காத்திருங்க. அன்றைய யாபேஸ் தேவன் இன்று உங்களோடு இருக்கிறாரு. இருக்கிறவராக இருக்கேன்னு சொன்ன தேவன் இன்று உங்களோடு வந்து உங்களை ஆசீர்வதிக்கு தயாரா இருக்கிறாரு. நீங்களும் கர்த்தர் சம்பந்தமா ஜெபம் பண்ணுங்க. நீங்க கேட்கிற எல்லா விண்ணப்பத்துக்கும் கர்த்தர் இன்றே பதிலளித்து ஒரு ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென். God bless you.